வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் தான் நம்ம வந்து இன்றைக்கி பக்கோடா செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலிஃப்ளவர்லாம் ஃபஸ்ட்டு நறுக்கி இந்த மாதிரி பூ பூவாக அழகாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியில் போட்டு நம்ம லைட்டாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு நம்ம நல்லா அது கொஞ்ச நேரம் மட்டும் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். தண்ணிலாம் நல்லா அப்சர்வ் ஆன பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதனால் நம்ம இது 3மே சேர்த்துட்டு உப்பு பார்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கலர் பவுடர் வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா விட்டுறலாம். நம்ம அதை நல்லா வந்து எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு எண்ணெயில் பொரித்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்தது. எனக்கு வந்து ரொம்பவே சூப்பராகவே வந்தது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஸ்வீட் கார்ன், இந்த சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரிலாம் நான் செஞ்சு சாப்பிட்டேன். அது கூட கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு பீஸ் இருந்ததுனால அதையுமே நான் செஞ்சேன். ஸோ இந்த 3மே நான் இந்த செஞ்சதுனால ரொம்பவே சூப்பராக நாங்கள் லைக் பண்ணி சாப்பிட்டோம்.